வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டோர்னு ஒரு டிவி ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறான் 10,500 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு ஒரு கஸ்டமர் எத்தனை கஷ்டப்படுறாருன்னு நீங்களே கேளுங்க. அவர் கூப்பிட்டு குமரில் நீங்களே கேளுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி டிவியெல்லாம் வாங்குறப்ப ஒரு டைம் இப்போ பல டைம் யோசிச்சுட்டு வாங்குங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் சொல்லலை. சார் ஒன்றும் இல்லைங்க சார். நான் வந்து இப்போ புதுசாக இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் டோர் டிவின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன டிவிங்க சார்? டோர். ஆமாங்க. ஆமாங்க சார். அந்த டிவி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கினேன். சரிங்க. அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரைப் டிவி நம்ம 800 கட்டினா தான் அந்த டிவியே ஓப்பன் ஓப்பன் ஆகும். ஆகும். ஆமா, 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 ஆமா. அது அது ஆக்சுவலா போக வீடியோ இந்த பண்ணி வச்சிருக்கு. ஒண்ணும் அப்லோட் பண்ணாம இருக்கு. சொல்லுங்க. அது ஐயோ தெரியும். சார், தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸ் தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. கண்டிப்பா இது போடுறேங்க. நான் இன்னைக்கு அது என்ன ஆனாலும் இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு நைட்டுக்குள்ள ஒர்க் இல்லை முடிச்சு நீங்கள் போட்டு பட் விடுறேன். இதில் ஒருத்தர் சொல்லுங்க. ம். உண்மையிலே சொல்கிறேன், ரிச் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். உண்மையிலே நார்மல் மிடில் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால பார்த்தீங்கன்னா மந்த்லி 800 கட்டினா தான் டிவி ஓப்பன் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவரோ இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் எதுவுமே பண்ண சேனல். முடியாது. அண்ணா நீங்க ஒண்ணுமே இல்ல. ஆன் பண்ணீங்கன்னா, ஆன் ஆகுறப்பவே நெட் இருந்தா மட்டும் தான் உள்ள போகும். அது நீங்க அதுதான் அதுதான் அது அவ்வளோதான். அது தெரியும். அது தெரியும். விஷயம் தான். ஒண்ணு அது போர்டு எடுத்துட்டு வேற போர்டு மாத்தணும். சார் அதுக்குண்டான அதுதான் நானும் கேட்குறேன். அந்த நினச்சேன், எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னால் வீட்டில் செருப்படி என்னால் வாங்க முடியல. என்னால் ஐயோ! நீங்கள் உனக்கு ஓவர்சில் சரி. இது என்ன சொல்கிறது, இவ்வளோ இது என்ன சொல்கிறது, இவ்வளோ வாங்கும்போது பெருசாக இருந்துச்சுங்க. ஆ. இது என்னடா ஒன்று பென்ட்ரைவ் எது கேட்டாலும் நெட்டு கேட்குது இருக்குது. ஒரு அப்படியே எப்படி தண்ணுதுங்க, மாடு கள்ளி தண்ணீர் குடிக்கிற மாதிரி நெட்டு சரசரன்னு இழுத்துட்டு ஓடிடுது. சரிங்களா? அதனால என்னால் இது பண்ண முடியாது. பிக் சைஸ் ஒரு ஸ்கேம் மாதிரி அது. அதாவது அண்ணா அது எந்த வழியா ஜனவரி போயிட்டு ஸ்டார்டிங்லயே அது வீடியோ ரெடி பண்ணிட்டோம். அது ஒரு சின்ன இஷ்யூனால கால் கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால நான் கொஞ்சம் அதை அப்லோட் பண்ண ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு இல்லைண்ணா, நாளைக்கு சில அது கண்டிப்பா. யூடியூப்லலாம் அவங்க சொன்னாங்கண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது நீங்கள் வீடியோ அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்தாலும் ம். அவனுங்க வந்து இப்போ நான் ஏமாந்த மாதிரி இப்போ ஒரு எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கண்ணா. கண்டிப்பா இல்லைங்கண்ணா. இப்போ நான் ஏமாந்து எத்தனை பேர். இப்போ எனக்கு இப்போ படித்தவன் நானே இப்போ என்ன ஒரு செகண்ட் ஏமாத்துறானுங்கண்ணா. ம். படிக்காத ஆளுங்கெல்லாம் இப்படி அதை உட்கார வச்சு என்ன நாம மடிச்சிருப்பானா என்னத்துக்கலாம். நிறைய அப்படியே. வித்துட்டாங்கன்னா அது நிறைய கஸ்டமர் நிறைய பேரும் அது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது அதனால அது எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மனால ஒரு சின்ன இஷ்யூனால அது பெண்டிங் ஆயிருச்சு. இது இன்னைக்கு கண்டிப்பா அது முடிச்சு அப்லோட் பண்ணி விட்டுறேன். கேட்டீங்களா நண்பர்களே? இதுதான் நிலைமை. அதனால 10,500 ரூபாய்க்கு 43 இன்ச் டிவி தரான்னு தயவு செஞ்சு வாங்குறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சுட்டு வாங்குங்க.